தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் போகிறது. நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்கிறதோ அது குறித்த விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது. அது ஒரு ராஜ்யம். அங்கே ராஜா உண்டு, ராஜாவினுடைய சேவகர்கள் உண்டு, ராஜாவினுடைய ஊழியர்கள் உண்டு, 1000 10,000 தேவதூதர்கள், பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள், இவங்க எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஹை ஆபீஸ் சரியா. எபிரேயர் 12 22 24 வாசிக்கிறது போல இப்படிப்பட்ட பெரிய ஆபீஸ் அது, பவர்ஃபுல் ஆபீஸ் அது. ஸோ அதனால வந்து இல்ல செய்ய முடியாதது, நடக்க முடியாததுலாம் எதுவுமே கிடையாது. தேர் இஸ் நோ லிமிடேஷன்ஸ். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் உங்கள் மனதிலே எந்தெந்த காரியங்களை குறித்து வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ, அது இன்னும் நடக்கலை அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களோ, அதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். We are going to petition the throne of God, the kingdom of God, and we are going to get the results. Shall we pray? சீக்கிரம் ஏதாவது 2 கொஸ்டின் இருக்குதுன்னா கேளுங்க, இல்லைன்னா we are going to just pray today. Last time you spoke about conscience பத்தி பேசும்போது how inadequate feelings அதெல்லாமே கூட அது evil conscience, I mean unregenerate conscience-னால வருது அப்படின்னு. that really helped. இன்னும் அதுல இருந்து வெளியே வரல, but it helped. so அந்த மாதிரி டைம்ல how do we handle those things? inadequate feeling, இன்னும் பண்ணணும் ஒரு மாதிரி, அந்த மாதிரி ப்ரெஷரா வந்துகிட்டே இருக்கும் போது ஐ நவ் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஃப்ரம் த ஈவில் கான்ஷியன்ஸ் ஆர் வாட் இஸ் தட் கான்ஷியன்ஸ், என்ன கான்ஷியன்ஸ் அது? fallen conscious whatever. அதை எப்படி நாங்க ஓவர் கம் பண்றது, or how do you handle it? You don't deal with the fruit, you deal with the root. ஓகே, அதாவது வந்து நீங்க வந்து அதோடைய கனி ஆறு விளைவுகள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாம எது அதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அந்நேரம் இது வருது, அந்நேரம் அதை பண்ணல, இல்லை ஏன் அது வருது, அது முதல் அங்கே இருக்கவே கூடாது. ஏன் அதான் கொடுக்குது அப்படின்னா, மனசாட்சி வந்து மறுரூபம் அடைய வேண்டும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த கான்சியன்ஸ் ஆர் ரினியூவல் ஆஃப் த கான்சியன்ஸ். மனசாட்சியின் மாறுதல், மறுரூபம், அது நீதியின் மனசாட்சியா மாறணும். அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண தவிர அப்பப்ப நடக்கிறத பண்ணிட்டு இருந்தோம்னா அது அது தீர்வு இல்லை. ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுல தான் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன சொல்ல வரேன்னா, யூ ஷுட் ஹேவ் அத்தாரிட்டி ஓவர் த சிட் வாட் இஸ் கோயிங் ஆன். ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, நீங்கள் வந்து உங்க மனசாட்சி மறுரூபம் அடையும் போது நடக்கும். சரியா? அந்த மனசாட்சி மறுரூபம் அடையிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம், பேசியிருக்கேன். ஸோ தட் இஸ் த ஃபோக்கஸ், அதுதான் ஃபோக்கஸ். ஸோ இப்ப என்ன வருது, இப்ப என்ன நடக்குது அப்படின்றதே இல்லை. இது வந்து ஏன் இது வந்துட்டு இருக்கு, எங்க இருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அது டீல் பண்றதுக்கு அதவே மாத்தணும். இது வந்து கான்சியஸ் டாலரேட் பண்றது இல்லை, அதை வந்து ரினியூ பண்றது. அதுதான் ப்ராசஸ், அதுதான் ஜேர்னி. ஸோ ஒர்க் ஆன் தட் ரூட், நாட் த ஃப்ரூட். அதாவது இந்த விளைவிக்கிறது என்ன, எது அதை அப்படி விளைவிக்குது, ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா, மனசாட்சி வந்து தவறா இயங்கிட்டு இருக்கு, அதனால வருது அப்படின்றதுனால அது வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அதை மறுரூபப்படுத்தும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அப்ப இதுல word also plays a role. I mean the promises, covenant and அதெல்லாம் word of God, and promises, adu also can it play a role, or it's only the blood which cleanses the conscience? The meditation of blood. எல்லாமே ரோல் பண்ணுது. நான் சாட்டர்டே நான் டீடைலா பேசுறேன். சோ இந்த சரி, ஓகே ஃபைன். நானே ஒரு ஃபுல் கான்டெக்ஸ்டோட பேசுறேன், அதனால தான் கொஞ்சம் லிமிட்டடா பேசுறேன். இந்த क्वेश्चनக்கு பர்టిక్యుலரா நான் டீடைல்ஸ் தரேன். நம்ம ஜெபத்துக்கு போலாம். இன்னும் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிருங்க. நேர்லயோ ஜூமோ எதா இருந்தாலும் சரி. ஜூம் ஆக்சுவலா பிரச்சனை இல்லை, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நேர்ல எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு ஆள் கவுண்ட் 30 கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கான்ஃபரன்ஸுக்கு அரௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்தா அந்த ஹால்ல மொத்தம் 40 பேர் தான் உட்கார முடியும். அதனால வந்து
அப்புறம் நேர்ல வரவங்க அப்புறம் லேட் ஆச்சுன்னா, அப்புறம் உங்களுக்கு சிக்கலாயிறக்கூடாது. அவ்வளவுதான். ஏன்னா அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு மேல அக்காமடேட் பண்றது. ஸோ சின்ன ஹால் தான் அது. அதனால இன்னொன்னு எங்களுக்கு ஃபுட் கவுண்ட்டும் வேணும். எத்தன பேர் வரீங்க அப்படின்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நான்வெஜ் வேணான்னா, நாங்க எல்லாம் பியூர் நான்வெஜ் அப்படின்ற ஆட்டிட்யூட்ல தான் சாப்பாடு பண்ணுவோம். வெஜிடேரியனும் வைப்போம். பட் ஆனா அது வைக்கணும்ன்றதுக்கு கொஞ்சம் வைப்போம். பட் யாருக்காவது எனக்கு இந்த மாரிலாம் முடியாது, அப்படிலாம் சாப்பிடுறது கஷ்டம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வேற ஏதாவது அரேஞ்ச்மென்ட்னா பண்ணிடலாம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொன்னா தான் முடியும். ஓகே லாஸ்ட் மினிட்ல சொன்னீங்கன்னா கஷ்டமாயிரும். ஓகே. அதனால நேர்ல வரவங்க கண்டிப்பா சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்றது ரொம்ப அவசியம். ஓகே. ஏன்னா கவுண்ட் வேணும்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு அந்த ஹாலோட லிமிட்டேஷனும் அப்படி இருக்கு. அதனால. ஜெபிக்கலாம். அ ஏன்னா நானு அ இது ஆ நெறைய பேர் பல விதமான சில பிரச்சனைகள், சூழ்நிலைகள் அதுலலாம் இருக்கீங்க. ஸோ நீங்களும் இந்த கேட்கிற செய்திகள், அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற காரியங்களோடு நீங்கள் மேற்கொள்படி நீங்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஸோ அதுக்கு இடையில இடையில ஒன்ஸ் இன் எ வைல் வென் யூ டூ எ கார்ப்பரேட் பிரேயர் லைக் தட் அது நல்லது தான். ஓகே. ஏன்னா, அ நம் அதாவது நான் பேசுற சில பேரு என்ட்ட என்ன கேட்டுருக்காங்க. ஆனா, நீங்க என்ன ரொம்ப இண்டிவிஜுவல தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றீங்க. இப்ப இந்த சேர்ந்து பண்றதெல்லாம் என்ன? நான் சேர்ந்து பண்றது எதுவுமே தப்புன்னு சொல்லல. அதாவது இப்ப சர்ச் நடத்துறதே தப்பு. இப்படி சில பேர் சொல்றாங்க. சபையே தப்புன்னு சொல்லிடுறாங்க. சர்ச்சே நடத்தக்கூடாது. அதே இப்ப ஆண்டவர் சித்தமே இல்லன்னு சொல்றாங்க. அப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, எனி சபை கூடி வருதல், எந்த சபை கூடி வருதலும் ஆனா ஆதி திருச்சபையில அப்படிதான் இருந்தது. அந்த தனிப்பட்ட நபர் தேவனோடு தொடர்புல இருந்தாங்க. ஓகே. இண்டிவிஜுவல் ஹேட் அ கனெக்ஷன் வித் காட் அண்ட் தென் வென் தே கேம் டுகெதர் இட் வாஸ் பவர்ஃபுல். சோ அதே மாரி தான் நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தேவனோடு தொடர்புல இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். இன்னைக்கு கூட ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா, வேறொரு மதத்துல இருந்து பின்னணியும் ரொம்ப தீவிரமான ஒரு பின்னணியும். அவரு அந்த அந்த குறிப்பிட்ட மதத்துல இருந்து நெறைய பேரு ஆண்டவருக்குள்ள வந்ததெல்லாம் கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு இடம். ஒரு இதுலருந்து வந்தவர். ஒரு தீவிரமான மார்க்கம். சோ அதுலருந்து வந்தவர். சோ அவரு ரட்சிக்கப்பட்ட விதத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி ஆண்டவருடைய சத்தத்த கேட்டு அது வந்துட்டு அவர் சொன்னாரு, நான் சில இடங்களுக்கு என் சாட்சி சொல்ல இதுக்கெல்லாம் போவேன். அப்ப நான் போம்போது சில சொல்றாரு கிறிஸ்தவ சபைகள், பெந்தேகோஸ்து சபைகள்லாம் சொல்றாரு. அப்படிப்பட்ட சபைகள். அந்த சபைகள்ல நெறைய பேர் பத்தி சொல்றாரு. நெறைய சபைகள் சொல்றாரு. நான் ஒரு இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஆண்டவர் என்ட்ட பேசுவாரான்னு என்ட்ட கேட்கறாங்க. உன்ட்ட பேசுவாரான்னு கேட்கறாங்க. அப்படி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாங்க சண்டே வருவோம். சண்டே ஆண்டவர் வார்த்தைய சபையில வாங்கிட்டு, அதுதான் எங்க வாழ்நாள் வாழ்க்கை 6 நாள் அத வச்சு தான் ஓடுறோம் அப்டின்னாங்க. சோ இப்படிதான் நெறைய இருக்குன்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு இருந்தாரு. ஆண்டவர் தனிப்பட்ட முறையில பேசுவாருன்னே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி பேசுவாருலாம் என்ட்ட கேட்கறாங்க. இது ஏதோ வேற மதத்துக்காரங்க கேட்டா பரவால்ல. விசுவாசிகள் கிறிஸ்தவங்க, பெந்தேகோஸ்துக்காரங்கலாம் கேட்கறாங்க என்ட்ட பெந்தேகோஸ்து சபைன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களே என்ட்ட கேட்கறாங்க. அப்படியா பேசுவாரான்னு கேட்கறாங்க. சோ அவரு ஒரு 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 மோசமான காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சோ தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் சொல்றதை கேட்பது ரொம்ப முக்கியம். சோ அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட இடங்களிலே நாம் கூடி ஜெபிப்பது ஒன்றும் தவறல்ல. சரியா? சோ ஒரே ஒரு வேத பகுதி மட்டும் வாசிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். ஜெபித்து நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 46 ஃபுல்லா. தேவன் நமக்கு அடைக்கலமும் ம், பெலனும் ம், ஆபத்து காலத்தில் ம், அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் ம், பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் ம், கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் ம், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ம், ஒரு ம், நதியுண்டு அதன் நீர்க்கால்கள் ம், தேவனுடைய நகரத்தையும் ம், உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் ம், அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. ம், அதிகாலையிலே ம், தேவன் அதற்கு சகாயம் ம், பண்ணுவார். ம், ஜாதிகள் கொந்தளித்து, ராஜ்யங்கள் ம், தத்தளித்தது. அவர் தமது ம், சத்தத்தை முழங்கப் பண்ணினார். பூமி உருகிப் ம், போயிற்று. ம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ம், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ம், பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் ம், கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார். வில்லை ம், ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ம், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே ம், உயர்ந்திருப்பேன். பூமியிலே ம். உயர்ந்திருப்பேன். ம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஜெபிக்கலாம். ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்றேன். நம்ம ஜெபிக்கும்போது,
தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் போகிறது. நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்கிறதோ, அது குறித்த விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது. அது ஒரு ராஜ்யம். அங்கே ராஜா உண்டு. ராஜாவினுடைய சேவகர்கள் உண்டு. ராஜாவினுடைய ஊழியர்கள் உண்டு. அது ஒரு கவர்ன்மெண்ட். ஓகே. அதுல இருக்க கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மாரி தேவதூதர்கள் உண்டு. 1000, 10,000மான தேவதூதர்கள், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள், இவங்க எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஹை ஆபீஸ் அது. சரியா? எபிரேயர் 12 அதிகாரம் 22, 24 வாசிக்கிறது போல இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபீஸ் அது. பவர்ஃபுல் ஆபீஸ் அது. சோ அதனால வந்து இதுல செய்ய முடியாதது, நடக்க முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாது. தேர் இஸ் நோ லிமிடேஷன்ஸ். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நேரத்துல உங்கள் மனதிலே எந்தெந்த காரியங்களை குறித்து வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ, இன்னும் நடக்கல அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களோ, அதை உங்க மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். We are going to petition the throne of God, the kingdom of God, and we are going to get the results. Shall we pray? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Hallelujah. 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 சர்வ வல்லமையுள்ள தேவனே. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்துக்கு நாங்கள் வருகிறோம். Hallelujah. ஆண்டவரே, எங்களுடைய தகுதியின் அடிப்படையிலே, எங்களுடைய சுயநீதியின் அடிப்படையில் நாங்கள் வருகிறதில்லை. உங்களுடைய இரத்தத்தின் அடிப்படையிலே நாங்கள் வருகிறோம். ஹalleluya. ஹalleluya. முதலாவது உம்முடைய இரத்தத்துக்காகவும், உம்முடைய சரீரத்துக்காகவும், ஆண்டவரே, உம்முடைய மரணத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, உம்முடைய மரணத்தின் மூலமாய் நாங்கள் உம்மோடு இணைக்கப்பட்டோம். ஹalleluya. அதனாலே உம்முடைய உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டு ஹalleluya. ஜீவனின் ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you, Lord. ஆண்டவரே, அதிலே மிகவும் முக்கியமானதாய் உம்முடைய சமூகத்துக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. எங்களை வந்து சேருவதற்கான சலாக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியால் முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் பல பேருடைய ஆண்டவரே இடத்துக்கு நாங்கள் போயிருக்கலாம். எங்கள் வாழ்க்கையின் பயணங்களிலே, சூழ்நிலைகளிலே, பலவிதமான சூழ்நிலைகளே, சில மோசமான மனிதர்கள் இல்ல மோசமான சூழ்நிலைகளுக்குள் நாங்கள் போய்த்தலாம். தேங்க்யூ. ஆனாலும் எங்களுக்குள் அருளப்பட்ட ஆவியினாலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துக்கு, உம்முடைய சந்நிதிக்கு வந்து சேருகிற சலாக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியா உமக்கு முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. ஹalleluya. 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 உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறபடியால் ஹalleluya. ஹalleluya. நாங்க போன அந்த தீமையான இடங்கள், வேற வழி இல்லாமல் நாங்கள் செல்ல வேண்டிய இடங்கள், அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள், ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள், ஹalleluya. ஹalleluya. இழப்புகள், ஹalleluya. ஒரு மாதிரியான எதிர்மறையான சூழ்நிலைகள், ஹalleluya. இவைகள் எல்லாம் ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு வருகிற அந்த காரியத்து நிமித்தமா இவைகளெல்லாம் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்து. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தீமைகள் நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறது நிமித்தம் அவைகள் கேன்சல் ஆகி போயிருக்கிறதுபடியால் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. 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 தேங்க்யூ லார்ட். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றார். ஹalleluya. செங்கடல், ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று அது பயமுறுத்தியது. ஹalleluya. இனி கடந்து எப்படி நான் போவது? நாங்கள் எப்படி போவோம்? இது எங்களை அடைத்து விட்டதே. இது பார்வோனிடம் நாங்கள் தப்பிக்க முடியாதபடி. ஹalleluya. மாட்டிக்கொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னாங்க, நாங்க பார்வோன்ட்ட மாட்டிக்கிட்டோம். இப்படின்னு நீங்க சொல்லலாம் சில சூழ்நிலைகளை பார்த்து. ஹalleluya. ஹalleluya. இது செங்கடல் மாதிரி இருக்குதே, இது நான் மாட்டிக்கொண்டேனே. ஹalleluya. இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேனே. ஹalleluya. சில பேர் சொல்லுவாங்கடா, நீ முன்னாடியே தப்பிச்சிருக்கணும். எனக்கு வேற வழிக்கு டைம் குறைச்ச போய் நீ ஓடி இருக்கணும் இங்க இருந்து. இப்ப நீ ஓடல, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு சில பேர் சொல்லலாம். ஹalleluya. அது வேத வாக்கு அல்ல, அது தேவனுடைய வார்த்தையும் அல்ல. ஹalleluya. ஹalleluya. நான் வாசித்தது போல நம்ம வாசித்தது போல தேவன் நமக்கு அடைக்கலமும் பெறணும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா. ஹalleluya. பூமி நிலை மரணம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டு இருக்கலாம். தயவுசெய்து, ஐயோ நான் ஏன் இப்படி போனேன், எதனால் இப்படி போய் மாட்டிக்கிட்டேன்னு தயவுசெய்து அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வாருங்கள். ஹalleluya. நம்முடைய தேவன் நம்மை அடைத்து போடுகிறது என்று நாம் நினைக்கிற செங்கடை, அதாவது பார்வோன்ட்ட இருந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், தப்பிக்க முடியாது, எதனால தப்பிக்க முடியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எந்த செங்கடைக்கு பார்த்து பயப்படுகிறோமோ, ஹalleluya, அதே செங்கடலினுடைய பாதை உண்டாக்குகிறார். அதே செங்கடலினுடைய பாதை உண்டாக்குகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கள் தாவே. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, அப்படியே அந்த செங்கடல்கள் எங்களுக்கு இன்றைக்கு வழி விடுகிறதுக்காக ஸ்தோத்திரம்.
செங்கடல்கள் வழி திறந்து, ஹalleluya. ஓ, எங்களுக்கு வழிவிழாகிறது மட்டுமல்ல, எந்த சத்துருவிடம் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் நினைக்கிறோமோ அந்த சத்துருவை அமிழ்த்துகிற, ஓ அந்த சத்துருவை அமிழ்த்துகிற, ஹalleluya, ஒரு அற்புதமாய் இந்த செங்கடல் மாறப்போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. இங்க இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் குறிப்பாய் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்கள பத்தி ரொம்ப ஒரீடா இருக்கீங்க. ஏன் ஒரீடா இருக்கிறீங்கன்னா, நீங்க அவங்களாலதான் உங்களுக்கு பிரச்சனை. இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எப்படி செங்கடல் ஒரு வழி அங்கே பிறந்ததோ, அப்படியே அந்த நபர், ஹalleluya, எந்த நபரால உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களோ, அந்த நபர், இல்லைன்னா அந்த நபர் மூலமாக, அந்த உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேறு சில காரியங்களை அற்புதமா சால்வ் பண்ண போறார். ஹalleluya, ஹalleluya. அது மட்டுமல்ல, நீங்க அவங்கள வச்சு என்ன பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த காரியத்திற்கு இன்றைக்கே ஒரு முடிவை பார்க்க போகிறீர்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு பழைய பாடல் வரும், கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். ஹalleluya. அப்படியே கர்த்தர் உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஹalleluya, hallelujah. No, you are not in a wrong marriage. Hallelujah. அந்த நபருக்காக நான் சொல்லுகிறேன், நீங்க not in a wrong marriage. Hallelujah, hallelujah. You are in the hands of the potter. சுயனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். ஹalleluya. உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, ஹalleluya, அற்புதமாய் அவர் கட்டியமைக்க போகிறார். அப்படி அற்புதமாய் வணைய போகிறார். ஒருவன் கையில ஒரு பாத்திரம் கெட்டு போயிற்று, ஆனால் அதை தூக்கி எறியாம அதை வேறொரு நல்ல உபயோகமுள்ள பாத்திரமாய் வணைந்தான் என்று எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கிறோமே. அப்படியே உங்கள் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும், ஹalleluya, கர்த்தர் அற்புதமாய் அதை வடிவமைக்கிறார். அற்புதமாய் வடிவமைக்கிறார். ஒரு வாஞ்சராலோ. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Thank you Father. Thank you Father. Hallelujah. உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, உம்மை துதிக்கிறோம். Hallelujah. 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 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர். Hallelujah. அப்படியே ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே. ஹalleluya. நீர் எங்கள் சூழ்நிலைகளுக்கெல்லாம் தேவன், எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் சூழ்நிலைகள், ஹalleluya, எங்களை பயமுறுத்துகிற காரியங்கள், ஹalleluya, தடையாய் நிற்கிற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் நீரே தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீரே தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 இந்த நேரத்திலே ஹalleluya, கர்த்தருடைய சமூகத்திலே ஹalleluya, உங்களுடைய பெட்டிஷன்ஸை கொண்டு வாருங்கள். ஹalleluya. ஹalleluya. உங்கள் வாயை திறந்து நீங்க இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறது, இதுல இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவரிடம் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 Thank you Lord. நாம் எல்லாரும் இப்பொழுது வெவ்வேறு இடங்களிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும், இதை ஜாயின் பண்ணியிருந்தாலும், ஒரு மனதோடு ஹalleluya தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். அது என்ன ஒரு மனம்? நம்முடைய தேவன் பதில் அளிக்கிறவர் என்கிற ஒரு மனம். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. Thank you. மற்ற காரியங்களுக்கு தூரம் இருக்கும் இல்லையோ, ஒரு காரியம் உறுதியா இருக்கிறோம், நம்முடைய தேவன் பதில் அளிக்கிறவர். நம்முடைய தேவன் பதில் அளிக்கிறவர். ஓ ரப்பாந்தர் இடர்பதி ஓ கந்தார ஹரர ஹாந்தரேபரே ஆந்தரேபரே. Hallelujah. 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 Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. ஒரு மாதிரி உறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் இங்க இருக்கிற சில பேருக்கு. Hallelujah. அது குறித்து பயங்கள் இருக்கு, சில காரியங்களை குறித்து. Hallelujah. கடந்த காலத்துல நடந்ததை வச்சு யோசிச்சோ, அதே மாதிரி ஆயிருமோ, அந்த மாதிரி நடந்துரும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. இந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தை இப்படி இறக்கி வைத்து விடுங்கள். இறுதி நாளில் இருக்கிறதை எடுத்து இறக்கி வைத்து விடுங்கள். Hallelujah. எப்படி இறக்கி வைப்பது? வாயை திறந்தவரிடம் சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. யாக்கோபு ஒரு நாளிலே சொன்னான். Hallelujah. கர்த்தரிடம் சொன்னான், ஆண்டவரே, நீர் என்னிடம் சொன்னீர், நீ பெத்தேலுக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் சொன்னீர். ஆனால் ஆண்டவரே, நான் போகிறேன், போற வழியில இப்பொழுது ஏசா எனக்கு எதிர்பட்டு வருகிறானே. ஹalleluya. ஓ, அவன் பழைய காரியங்களை நினைவு கூர்ந்து என்னை ஏதாவது செய்திருவானோ என்று பயந்திருக்கிறேன் என்று கர்த்தரிடம் யாக்கோபு சொன்னான். ஹalleluya. ஹalleluya. அப்படியே அப்படியே ஹalleluya. 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 சில காரியங்கள் குறித்து பிசாசு உங்களுக்கு இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும்னு சொல்லி வச்சிருக்கிறான். அது உங்களுக்குள்ள வேரூன்றி விட்டது. அதனால அது வாயை திறந்தவரிடம் ரிலீஸ் பண்ணுங்க. ஹalleluya. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு எனக்கு பயம் இருக்கிறது. ஹalleluya. இப்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார், இடைப்படுவார். இப்பொழுது இடைப்படுவார், உங்களோடு சொல்லுவார். ஹalleluya. உன் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தினுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுவார். ஹோர் பான்சர் ரீடர் வராச்சரோ.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. யாக்கோபு இப்படி ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ஏசாட்ட என்ன சொன்னாருன்னு தெரியாது. ஹalleluya. ஆனால் ஏசாவின் தன்மையை மாற்றி விட்டார். ஹalleluya. ரொம்ப பட்சமாய் அவன் பேசிவிட்டு போனான். ஹalleluya. அப்படியே ஆண்டவரே, நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை இப்பொழுது உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். ஹalleluya. ஹalleluya. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம், பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று ஆண்டவரே சிம்சோனுடைய காரியத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல. ஹalleluya. பட்சிக்கிறவர்களிடத்திலிருந்து பட்சணம். ஹalleluya. பட்சணம்னா ஸ்வீட். ஹalleluya. ஓ, பட்சிக்கு உன்னை வந்து காலி பண்ணிடுவேன்னு சொல்றவன் இடத்துல இருந்து கர்த்தர் உனக்கு ஸ்வீட் கொடுக்குறார். ஹalleluya. Thank you Lord. அப்படியே பலவான் இடத்துல மதுரம். ஹalleluya. இதெல்லாம் பலமான நம்முடைய சத்துருக்கள். ஓ, இவங்கெல்லாம் நம்ம விட பலவான்கள் என்று யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவர்களிடம் இருந்தே ஹalleluya, ஹalleluya, மதுரத்தை கர்த்தர் கொண்டு வருகிறவர். ஹalleluya, ஹalleluya. நான் என் சத்துரை பார்க்கவில்லை, கர்த்தரை பார்க்கிறேன். ஹalleluya. அரணும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையான என் கர்த்தரை நான் பார்க்கிறேன். ஹalleluya. யாக்கோபின் தேவனையே நான் பார்க்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 hallelujah, 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 hallelujah. Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord. அன்று வியாதிகளோடு அன்று பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இப்பொழுது சுபிக்கிறேன் விசேஷமாக. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord. Hallelujah. கிரேஸ் பிடிக்கப்பட்டு சரீரத்தை நினைவு கூறுவேன். Hallelujah, hallelujah, hallelujah. அதை மட்டுமே நினைவு கூறுகிறோம். Hallelujah. எல்லாவற்றையும் மறக்கிறோம். மற்ற எல்லா காரியங்கள், டாக்டர்ஸ் ரிப்போர்ட், ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற பயங்கள், எங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் மறக்கிறோம். இப்பொழுது உம்முடைய பிற்கப்பட்ட சரீரத்தை நினைவு கூறுகிறோம். Hallelujah. பிற்கப்பட்ட சரீரத்தை நினைவு கூறுகிறோம். Hallelujah. ஓ, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். By his stripes we are made whole. By his stripes we are made whole. அதை மாத்திரம் இந்த நேரத்தில் நினைக்கிறோம். வேறு எதையும் நினைக்கவில்லை, வேறு எதையும் நினைக்கல. அதை மாத்திரம். தழும்புகளால் சுகமானோம், தழும்புகளால் சுகமானோம், தழும்புகளால் சுகமானோம், தழும்புகளால் சுகமானோம். Hallelujah. Hallelujah, hallelujah. ஓமை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை மட்டும் நினைக்கிறோம், அதை மட்டும் நினைக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. மற்ற எல்லா எண்ணங்களும், hallelujah, எல்லா எண்ணங்களும், ஆண்டவரே, எல்லா பயத்தின் எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தை விலகும்படியாக ஜெபிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அது மட்டுமல்ல, குடும்பத்திலே மற்ற தேவைகளோடு ஏக்கங்களோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you Father, thank you Father. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. நீர் எங்கள் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். Hallelujah. சர்வவல்லவர் எல் ஷடாய். Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. இந்த நேரத்தில் முதலாவது ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அது மட்டுமல்ல, அதை சந்திக்க விரும்புகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, அதை சந்திப்பதற்கு தேவையான பலனையும் வல்லமையும் உடையவராயிருக்கிறீர் என்பதை பார்க்கும்படி எங்கள் கண்களை முதலாவது திறந்து எழுவீராக. Hallelujah, hallelujah. நீ நல்ல தேவன், நீ எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைக்கிற தேவனாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கும்படி எங்கள் கண்களை இன்னும் பிரகாசம் அடைவதாக, கண்கள் திறப்பதாக. Thank you Father, thank you Father, thank you Father. Hallelujah, 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 hallelujah. Every bone related problem be gone in the name of Jesus. Hallelujah. Every bone related problem be gone in the name of Jesus. Hallelujah. Stotram, stotram, stotram. Stotram Gatavi. Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Stotram, 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 stotram. Horra, prant, read, rambatar, hodoro. Hallelujah. Stotram, thank you Lord.
Thank you, Father. Riberente, riberancarante, rivedere, brondo, rivedere, gante, rabaro, reonde, riberian, sodabaro. Rembrante, rebronto, rigada, rantarada, andara, varianta, riverayandara. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் எங்கள் மேல் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தலைகள் மேல் வருகிறதுக்காய் இப்பொழுது ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்பொழுதே வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பராந்தரபரபரந்துதியோ. ஒரு பிரந்த ரிம்பதார ஹோண்டரோ பிரந்தர. Thank you, Lord. 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 Hallelujah. 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 Thank you, Lord. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே மற்ற பிறகு பார்க்கிறவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 I curse fruitlessness in the name of Jesus. I curse fruitlessness. கனியற்ற வாழ்க்கைகளை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். Hallelujah. Hallelujah. குறிப்பாய் hallelujah. Thank you, Lord. 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 Hallelujah. 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 குறிப்பாய் hallelujah. Hallelujah. குழந்தை எல்லாம் இருக்கிற ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆவியின் நிறைவை இயேசுவின் நாமத்தை பேசுகிறேன். ஆவியின் நிறைவை குறைவுக்கு சரீரத்துல இருக்கலாம். ஆனா ஆவியின் நிறைவு வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். Hallelujah. And the fullness of the Spirit comes. Every weakness in the body will be gone. Rata, ranto, remba, terra, ganda, ro, brota, rida, ra. Hoda, rambant, rum, ro, terra, hantoriga, da, hantero. Hida, remba, tida, ganta, roda, rohanta, rembranta, rabro. By the Spirit, by the Spirit, by the Spirit and Spirit alone. By the Spirit and Spirit alone. ஆவியினாலே ஆகும். பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் திருமணம் பற்றுகிறார். Hallelujah. Thank you, Lord. 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 Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. 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 ஓ ஜெபனர் என்ன தெரியுமா? Hallelujah. ஓ நீங்க கர்த்தர்கிட்ட போய் உங்கள் அவிசுவாசத்தை அவர் எடுத்து விட்டு அதுக்கு பதில் அது உங்களை விசுவாசத்தினால் நிரப்புவதுதான் ஜெபம். ஓ Hallelujah. So that when you come out, hallelujah, you'll be full of faith. Hallelujah. You'll be full of faith. Prayer time is not a time where you somehow build your own faith. எப்படியோ நீங்களா போய் உங்க விசுவாசத்தை பில்ட் பண்ண நேரம் இல்லை. ஜெப நேரம் என்னன்னா உடைய அவிசுவாசங்களை எல்லாம் கத்துக்கிட்ட சொல்லி அந்த அவிசுவாசத்திலே அவருடைய கிருபை அளிக்கப்பட்டு என் கிருபை பலவீனத்தை பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொல்லி விசுவாசத்தினாலே உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துவது ஜெப நேரம். Hallelujah. Hallelujah. ஆகவே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். Hallelujah. Hallelujah. அந்த கிருபை தருவீராக ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்திலே போய் Hallelujah. Thank you, Lord. இன்னும் ஆண்டவரை அவிசுவாசத்தை இறக்கி வைத்துட்டு விசுவாசத்திலே பங்கெடுக்கிற to partake in faith. Hallelujah. அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. எந்த காரியத்தை குறித்து இவர்கள் வெட்கப்பட்டு இருக்கிறேன் நினைக்கிறார்களோ காரியத்தினுடைய முகம் பிரகாசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த காரியங்களுடைய முகம் பிரகாசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Read around. Oh, Jesus. Oh, Jesus. Hallelujah. Hallelujah. Stotram, 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 stotram. Stotram Kர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ரீடரா பராங்கன் தூர்வெரி அந்தரை வதேர கோந்தரோ. மகிமை செலுத்துகிறோம். மகிமை செலுத்துகிறோம். பிரான்ட் ரீட ரம்பத்தோரோ. ரூபரை அந்தரோ. அன்று ஒரு விஷயம் கூட யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அன்று காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. சொல்லியிருக்கிறேன் உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல். Hallelujah. ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Hallelujah. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் ஆட்கொள்ளும் என்ற வார்த்தையின்படி. Hallelujah. 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 எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் ஆளுகை செய்வதாக இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். அன்று ஆளுகை செய்வதாக. Hallelujah. Thank you, Father.
தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். அந்த நாட்களே பெரிய சாட்சிகளை எழுப்ப போகிறதுக்காக நன்றி செலுத்துவோம். பெரிய சாட்சிகளை எழுப்ப போகிறதுக்காக நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அன்று இந்த நேரத்திலும் இந்த வீக்கெண்ட் அன்றே இருக்கிற மீட்டிங்காக செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. 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 ஆவியின் பரிபூரண ஆளுகை. ஆவியின் பரிபூரண ஆளுகை இயேசுவின் நாமத்தில் உண்டாக செபிக்கிறேன். ஆவியின் பரிபூரண ஆளுகை. Have complete dominion of the spirit, not of the flesh, but of the spirit and spirit of hallelujah. ஆவியின் நிறைவு, ஆவியின் நிறைவு. Hallelujah. 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 ஆண்டவரே, வர திட்டம் பண்ணியிருக்கிறவர்கள் ஜூம்ல பார்க்கிறவர்களை ஆண்டவரே நீரே கொண்டு வந்து சேர்ப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய பரிமாற்றங்கள், மாற்றங்களை நீரே செய்து முடிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உடைய கரம் பெரிய காரியங்கள் செய்வதாக. உடைய கரம் பெரிய காரியங்கள் செய்வதாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் உடைய நன்மை நாங்கள் நிரப்பும் ஆசீர்வதியும். தேங்க்யூ லார்ட். ஒரு விஷயம் கூட ஒவ்வொருவரையும் உடைய இரத்த கோட்டைகளை மறைத்து நான் ஜெபிக்கிறேன். உடைய பரிபூர்ண ஆளுகை உங்கள் வாழ்க்கையில உண்டாவதாக. இன்று எந்தெந்த காரியங்களை குறித்து உடைய சமூகத்திலே ஆண்டவர்களை இறக்கி வைத்தார்கள் இந்த எல்லா காரியத்திலும் உடைய மகிமை வெளிப்படுவதாக. மகிமை வெளிப்படுவதாக. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, இந்த நியூ வைன்ல வந்து பல நாட்களாக கவனித்து இந்த வார்த்தைகளை வைத்து எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை வாழ்க்கை கட்டி கொண்டிருக்கிறவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய விதைப்பு, அது வார்த்தையின் விதைப்பா இருந்தாலும் சரி, இல்ல பொருளாதார விதைப்பா இருந்தாலும் சரி, பரிபூர்ண அறுவடையை கொண்டு வரும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். பரிபூர்ண அறுவடையை கொண்டு வரும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். Thank you, Lord. Thank you, Lord. முழுவதும் கருத்தை போடுகிறோம். முழுவதும் கருத்தை போடுகிறோம். நீர் எங்கள் ஆதாரம், எங்கள் நம்பிக்கை என்று நேரத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கருத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். God bless you. ஒரு விஷயம் கூட இந்த மீட்டிங் பத்தி திரும்ப ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். இன்னும் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாம இருப்பீங்க அப்படின்னா தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணும்படி நான் உடன் கேட்டுக்கொள்கிறேன். 26ஆம் தேதி கம்மிங் சாட்டர்டே ஃபுல் டே மீட்டிங் திருச்சியில் வச்சு நடக்குது. ரெஜிஸ்டர் நேரில் வர முடிஞ்சவங்க சீக்கிரம் அதுக்கு பதிவு பண்ணிட்டு நீங்க நேரில் வாங்க. முடியாதவங்க ஜூம்ல ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஜூம்ல ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு நம்ம வந்து ஈவன் நேரில் வரவங்களுக்கும் சரி தட் வில் டூ. இந்த வீடியோ, இந்த ஃபுல் டேவோட வீடியோ வந்து அது இதுல யூடியூப்ல போட மாட்டோம். ஸோ அந்த பிரைவேட் லிங்கா அதை வச்சு அதை அப்படிப்பட்டவங்களுக்கு வர்றவங்களுக்கு மட்டும் அதை அனுப்புவோம். ஏன்னா ஏன் அதை யூடியூப்ல போடுறதுல நம்ம ரெகுலரா பேசிட்டு இருக்கோம். அதை கேட்கறவங்களுக்கு தான் இதுவுமே ரொம்ப ரெலவெண்டா இருக்கும். அது கேட்காம இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வந்து பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கலாம், கொஞ்சம் புரியாம இருக்கலாம். அதனால we don't do that. ஓகே, ஸோ அதனால ஒரு விஷயம் கூட ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். God bless you. See you in the next meeting. Thank you. Sunday morning I am preaching in City of Praise Church, Madurai. சரியா, அதோட லைவ் இருக்கும். அதை வில் பி ஷேரிங். காலையில ஐ திங்க் 9 o'clock is service timing. Preaching will be around 9:30, 9:45 நினைக்கிறேன். Okay, so thank you. God bless you.